செய்த அபிராமி அந்தாதியின் 86வது திருப்பாடல் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காளையும் சூடக கையையும் கொண்டு கதித்தகப்ப வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. அற்புதமான பாடல். இப்பாடல்ல திருவண்ணாமலையில் நடந்த அந்த 2 தல புராணத்தையும் சொல்லிட்டு என்னுடைய காலன் வரும்போது என்னை உள்ளிருந்து எப்படி காக்கின்ற அதுபோல வெளியேயும் என்னை நீ காக்க வேண்டும். இந்த மரண பயம் என்பது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதெல்லாம் வாய்விட்டு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நீ தான் என்னை காக்க வேண்டும் என்று இங்கே பதிவு செய்கின்றார். யாருக்காக? அபிராமி பட்டர் எப்பொழுதுமே அன்னையினுடைய திருவடியே நினைந்து அவளுடைய சத்திய அந்த தரிசனத்தை கண்டவர். அவருக்கு காலன் வர வேண்டிய அவசியம் இல்லை. அன்னையே அவளுடைய திருவடியில் அவரை சேர்த்து கொள்வார். அவருக்கு தெரியும் இல்லையா? நமக்காக ஆன்மாக்கள் உய்ய வேண்டும். இந்த நிலையில் வாழும்போது அன்னையினுடைய திருவருள் அவர்களும் பெற்று காலன் வரும்போது அந்த அச்சத்தை தவிர்த்து அன்னையினுடைய திருவடியை அடையலாம். இந்த பாடலை படிப்போருக்கு, அதுவும் உள்ளன்போட உருகி படிப்போருக்கு அந்த ஒரு உன்னத நிலை, பேரானந்த நிலை கிட்டும் என்ற குறிப்பை வைத்துதான் இந்த பாடலில் அபிராமி பட்டர் பாடி அருள் செய்திருக்கின்றார். மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற. மாலையன் திருமாலையும் பிரம்மனையும் குறிப்பிடுகின்றார். அனைவருக்குமே தெரியும் திருவண்ணாமலையில் நினைந்த அற்புத நிகழ்வு. இருவருமே நானே பெரியவன் என்று ஆணவத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். பெருமான் சிவபெருமான் ஒருவர்தான் கடவுள் என்பதை அவர்கள் உணர முடியவில்லை. பல வருடங்களாக போர் மூண்டது. அப்போ பல தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே துன்பப்பட்டார்கள். அதனால் பெருமானே அந்த ஜோதி வடிவமாக வந்தும் அவர்கள் உணர முடியவில்லை. ஏன்னா அந்த ஆணவம் என்பது அனைத்தையும் மறைத்துவிடும் அல்லவா? அதனால் நம்ம பெருமானுடைய திருவடியையும் திருமுடியும் அவர்கள் காணவே முடியவில்லை. அதனால் மாலையன் தேட, இது திருவண்ணாமலையில் நடந்த ஒரு நிகழ்வு. நம்ம திருமுறையில் எடுத்தாலே அடிமுடி தேடிய படம் அனைத்து பாடல்களிலுமே வரும். அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அடுத்து மறை தேட அப்படின்னு சொல்கிற மறை என்பது வேதங்கள். இந்த வேதங்கள் புருஷ வடிவத்தில் நின்று வழிபட்ட அந்த ரூப தியானத்தை குறிப்பிடுகின்றார். வேதாரண்யம் வேதகர் என்ற தளத்தில் உள்ள இறைவனையும் இங்கே குறிப்பிடுகின்றார். இறைவனை, சிவபெருமானே, நம் பெருமானை வேதங்களும் தேடின, ஆனாலும் காண முடியவில்லை இல்லையா? அப்புறம் வானவர் தேடினார்கள். அமுதம் கிடைத்தது சிவபெருமானுடைய திருவருளால் அவர்களுக்கு. அந்த அமுதத்தை உண்பதற்கு அவர்கள் அமரும்போது இந்த சிவபெருமானை தேடினார்களாம். அப்போ திருமால் மோகினி வடிவம் கொண்டு அசுரர்கள் அமுதத்தை உண்ணக்கூடாது என்பதற்காக மோகினி வடிவம் கொண்டு அமர்ந்திருப்பார். அந்த பேரழகியாக, அந்த வானவர்களுக்கு தாயாக, அசுரர்களுக்கு பேரழகியாக, பிரமனுக்கு காதலியாக, நம்ம பெருமானுக்கு காதலியாக, அது ஒரு மோகினி வடிவம். இன்றும் திருவள்ளுவூரில் அந்த காட்சியை காணலாம். அப்போது வானவர்கள்லாம் பெருமானை தேடினார்களாம், ஆனால் பெருமானை காண முடியவில்லை இல்லையா? அவர்களும் உள்ளன்போட அன்பு வைத்து வணங்கவில்லை இல்லையா? அமுதமுண்டு சாகா வர வேண்டிதான் முதல்ல பெருமானையை வணங்காமல் தேடினார்கள். அவர்களுக்கும் காண கிடைக்காதது. இப்படி மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற. அடுத்து என்ன சொல்றாரு? நின்ற என்று சொல்கின்றார். மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக தன் காலால் கூற்றுவனை உதைத்து நின்றார் இல்லையா? அதையும் இங்கே அபிராமி பட்டர் பதிவு செய்கின்றார். கூற்றுவனை உதைக்கும் போது அது திருவடி தீட்சை. பெருமானுடைய திருவடி சாதாரண திருவடியா? காண கிடைக்காதது. அது அன்புள்ளம் கொண்டு பெருமானை வழிபாடு செய்யும் அருளாளர் கிட்டியது. யாரேனும் எங்கு அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணா அரண். திருக்கலிற்றிப்படியாரில் படிக்கின்றோம். சாத்திர நூல் சொல்லுது இல்லையா? அன்பினால் பெருமானை தொழுவாருக்கு, வழிபாடு செய்வாருக்கு தன்னை காட்டுபவன், தன் திருவடியே அவர்களுக்கு அந்த தரிசனத்தை காட்டுபவன் சிவபெருமான். அப்படி அந்த திருவடியையும் அடுத்து என்ன சொல்ல வரார் பாருங்க, சூடக கையையும்.
எப்போதுமே அபிராமி பட்டர் பாடல்லையே அம்மையப்பரை அப்படியே கொண்டு வர சொல்லும் பொருளும் அப்படியே சொல்லாகும் பொருளாகவும் கொண்டு வந்து விடுவார். இங்கே அடுத்து சொல்கிறார் பாருங்க, இவ்வளோ நேரம் நம்ம சிவபெருமானை சொன்னார் இல்லையா, இப்போ நம்ம அம்மையை சொல்கின்றார். சூடக கையையும் கொண்டு. சூடகம் என்பது இதுவும் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு நிகழ்வு. திருவண்ணாமலை தலபுராணத்தில் வள்ளலார் என்ற ஒரு மகாராஜா, அவர் விண்ணப்பம் வச்சிருப்பார். பெருமானே சிவபெருமானே தனக்கு சிராத்திரம் செய்யணும், இல்லை இறந்த பின்பு அது செய்வாங்க இல்லையா, அப்படி பெருமானே செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆசை. சிவபெருமானும் அவருடைய ஆசையை அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றினாராம். அப்போ அன்னையானவள் தன்னுடைய கையில் அந்த தர்ப்பை ஏந்தி நின்றாளாம். அந்த தர்ப்பை, அந்த சூடகம் என்பதற்கு தர்ப்பை என்ற ஒரு பொருளும் உண்டு. தர்ப்பை ஏந்தி நின்ற அந்த கையோடு. இதற்கு திருக்கடையூர்லேயும் இன்னொரு வரலாறும் சொல்லுவாங்க. அதாவது சூடகம் என்பதற்கு 5 மோதிரங்களும் இணைந்த சங்கிலி வடிவில் இருக்கும் ஒரு வட்டமான அணிகளின் அதற்கு பெயரும் சூடகம் என்று சொல்லுவாங்க. தேவர்கள் பார்க்கடல்ல அந்த அமுதத்தை எடுத்த போது திருமான் அந்த திருக்கடையூரிலே வைத்து விட்டு குளிக்க போவாராம். அப்போ நம்ம விநாயகர் பிள்ளையார் என்ன பண்ணுவாராம், அதை லிங்கமாக்கி அப்படியே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுவாராம். அப்போ இதை தன்னுடைய ஞானத்தில் உணர்ந்துருவாராம். நம்ம எப்போதுமே சிவத்தையே நினைந்து கொண்டிருப்பவர் நம்ம திருமால் இல்லையா, அது அவர் தெரிந்த உடனே அன்னையை பெருமானை மட்டும் தனியாக வணங்கக்கூடாது என்று தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் சேர்த்து ஒரு குவியலாக்கி அது மேலே ஒரு சூடகத்தை வைப்பாராம். அந்த சூடகம் என்பது வட்ட வடிவமாக உள்ள ஒரு அணிகலன். பழைய காலத்துலலாம் அரசர்கள் கையில் மோதிரம் போட்டிருப்பாங்க இல்லையா, 5 விரல்லையும் இப்படி மோதிரம் போட்டு அதை தாங்கியிருக்கும் ஒரு வட்ட வடிவமான சூடகம். அதை உமையாக பெருமான் அங்கே தனியாக இருக்கக்கூடாது என்பதற்காக உமையாக அந்த சூடகத்தை வைப்பாராம். அதான் சூடகம். அப்படி சூடகம் இயங்கிந்த கையும் அன்னையும் பாகம் பிரியா இல்லையா, பெருமானுடைய சேர்ந்தே இருக்கும். இப்படி ஒரு பொருளாகவும் நம்ம கொள்ளலாம். அந்த தர்ப்பை புல், சூடகம் என்பதற்கு தர்ப்பை புல் என்ற ஒரு பொருளும் உண்டு. பெருமான் சிவபெருமான் அந்த வல்லாளர் மகாராஜுக்காக சிராத்திரம் செய்யும்போது தர்ப்பை ஏந்தி நின்றாலாம். அப்படி அந்த ஏந்தி நின்ற ஒரு குறிப்பையும் இங்கே பதிவு செய்வது அந்த 2 பொருளாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நரகத்தில் இருக்கும் அந்த மக்களை, ஆன்மாக்களாக நம்மை வீடு பெற என்ற பெயரானது தரவளவியாறு அன்னை. அப்படி நம்ம இந்த உலகத்தில் இருக்கின்றோம் இல்லையா, இந்த உலகம் என்ற இது உலகம் நரகம். இந்த நரகத்திலிருந்து நம்மை விடுவித்து அந்த மோட்சத்தை தரவல்லவள் அன்னை. அதான் சூடக கையும். இப்படி பெருமானுடைய திருவடியும் வேணும், அன்னையினுடைய அந்த கைகளோடு இணைந்து இந்த 2ம் கொண்டு கதித்தகப்ப அப்படின்னா இறைவனுடைய ஆணைப்படி தான் யமன் உயிர்களை கொண்டு செல்கின்றான் இல்லையா. அவர்கள் காலம் முடிந்ததும் சரியான நேரத்தில் அந்த உயிரை பறிப்பவன், அதனால் அவனுக்கு காலன். அப்படி அவன் வரும்போது அந்த உயிருக்கு ஒரு மரண பயம், அதை வாய்விட்டு சொல்ல முடியாதாம். அது அந்த உயிருக்கும் அந்த வரும் யமனுக்கு மட்டும்தான் தெரியுமாம். அந்த அலறல் ஒளி, அந்த அபய ஒளி, அது யமன் உயிரை பறிப்பது யாருக்கும் தெரியாது. அதை ரகசியமாக, அப்படி ரகசியமாக வரும் பண்பை உணர்த்துவதைத்தான் இங்கே கதித்தகப்ப என்ற ஒரு சொற்றொடர் பயன்படுத்தி இங்கே நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். அப்படி வருகின்றார். எப்படி? வேளை வெண்காலம் என்மேல் விடும்போது, அப்படி ரகசியமாக யாரும் அறியாத வண்ணம் யமன் வருவது யாருக்கும் தெரியாது. அந்த உயிருக்கும் யமனுக்கும் தெரியும் இல்லையா. அப்போ ஒரு அபய ஒளி எழுப்புவானாம். அந்த உயிரானது அபய ஒளி எழுப்புமாம். அதை உணர்த்துவதுதான் கதித்தகப்ப என்று குறிப்பிடுகின்றார். அப்படி வேலை என்பது அந்த சூலம், அந்த ஆயுதத்தை என் மேலே வெண்காலன் அப்படி என்றால், அதாவது செம்மை சிவபெருமான் கட்டளைப்படி அறத்தின் வழியில் நிற்பவன், அந்த அறத்தை வள்ளுவாதவன், அதைத்தான் இங்கே வெண்காலன் என்று குறிப்பிடுகின்றார். காலனும் அந்த அறத்தின் வழியில் நிற்பவர் இல்லையா, அந்த வெண்காலன் வரும்போது என் மேலே அந்த ஆயுதத்தை விடும்போது வெளிநில கண்டா என்று குறிப்பிடுகின்றார். இதுவரைக்கும் என் உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கு அருள் புரிந்த தாயே, அம்பிகையே, உமாதேவியே, அபிராமி அன்னையே, வெளியே வந்தும் என்னை நீ காக்க வேண்டும். அந்த காலன் வரும்போது எப்படி காக்க வேண்டுமாம், அதை நிறைய வரியில் சொல்கிறார் பாருங்க. அதாவது கண்டா
கண்டாய், வெளிநில கண்டாய் அப்படின்னு சொன்னால் கவனமாக நீ என்னை உள்ளே இருந்து எனக்கு அருள் புரிகிறாய் தாயே, அதே கவனத்தை வெளியேயும் காட்டுவாயாக. யாருக்கு? நமக்கு, அபிராமி அன்னை நினைப்பவருக்கு. எப்படி காத்து அருள் புரிவாளாம்? அதை நிறைவு வரல சொல்கிறாரு பாருங்க. பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. அன்னையினுடைய குரல் பாலை ஒத்தது இல்லையா? தேன், இப்போ ஏதாவது மருந்து சாப்பிடுகிறோம் என்றால் அந்த மருந்தில் தேனை உண்டு சாப்பிடும்போது எந்த ஒரு கசப்பும் தெரியாது. அந்த தேனை போன்ற அந்த இனிமையாக பேசக்கூடியவள். பாகையும், அந்த பாகை என்பது ஒரு இனிப்பு சுவை. இப்படியெல்லாம் இனிமை ஆனந்தத்தை தரவல்ல அந்த பொருளோடு ஒப்பிட்டு சொல்கின்றார். இது மேலோட்டமான பொருள் இல்லையா? பால் போன்ற, அதாவது பால் போன்ற உண்மை அந்த விளக்கத்தையும், தேன் போன்ற இனிய சொல்லையும், பாகை போன்ற நன்மை, அது பாகு, அந்த பாகு போன்ற நன்மை செய்வதற்குரிய அந்த குளிர்ந்த வார்த்தைகளையும் முதிர்த்து அருள்பவளே, என்னையும் காப்பாய் அப்படின்னு சொல்கிறார். நமக்காக அவர் மேலே ஏற்றி அவர் பாடுகின்றார். இதில் நம்ம இந்த பாலை என்பது யாரை குறிக்கும் என்று பார்க்கும்போது ஆழ்ந்து சிந்திக்கும் போது பாலை என்றால் பாலாம்பிகையை குறிக்கும். தேனை என்றால் ஸ்ரீ சக்கரம் என எப்போதுமே அவர் ஸ்ரீ சக்கரத்தை அந்த உபாசன வழியில் சாக்த வழிபாடு செய்தவர் இல்லையா? தேனை என்பது ஸ்ரீ சக்கரத்தையும், பாகை என்பது பாகம் பிரியாளாகிய அர்த்தநாதீஸ்வரர் அந்த தோற்றத்தையும், பனிமொழியை என்பதில் அத்துணை அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை 11 தேவதைகளையும் குறிக்கும். அது பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், இவங்களுக்குலாம் தேவதைகள் இருப்பாங்களே, இந்த தேவதைகள் 11 தேவதைகளையும் குறிக்கும். அதிலே சரஸ்வதி, லக்ஷ்மி, எல்லாருமே அதில் அடங்கி விடுவார்கள். இவங்கெல்லாம் அன்னையினுடைய அந்த சொல், பால்மொழி போல சொல், அந்த சொல்லை கேட்டுக்கொண்டே அவர் என்ன சொல்கின்றார்களோ அதை அப்படியே நிறைவேற்றுபவள் இல்லையா? அப்படி இந்த ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அத்தனை தேவதைகளையுமே அன்னையினுடைய என்ன சொல்கின்றார்களோ அதை அப்படியே செய்வார்கள். அப்படி எனக்கு எந்த ஒரு அந்த காலன் வரும்போது எந்த ஒரு அபயமும் வராமல் நீ காத்து அருள வேண்டும். யாருக்காக சொல்ல? நமக்காக. நாமெல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் அன்னை காலை மாலை 2 வேளைகள் வணங்கி வழிபாடு செய்கின்றோம். என் நிலையிலும் இப்படியெல்லாம் இந்த நிலையை மாறாமல் அன்னையை தொழுது வழிபாடு செய்யும் பொழுது பாலாம்பிகையாக ஸ்ரீ சக்கரத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அந்த பாகம்பிரியாளாகிய அர்த்தநாரீஸ்வர தோற்றத்தோடைய ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து இருக்கின்றால் அந்த பனிமொழியே, அந்த பனிமொழியே என்பது ஒரு வார்த்தை தான். அது ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகளையும் அங்கே குறிப்பிட்டு இந்த பாடலில் நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். அன்னையே, உமையம்மையே அவள் வழி நின்று உன்னத அன்போடு வழிபாடு செய்தால் இவர்களெல்லாம் நம்மை காத்து ரட்சித்து அந்த நற்கதிக்கு அழைத்து செல்வார்கள். அப்போ அந்த காலன் வர வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த பயமே இருக்காது. எந்த நிலையிலும் அவளை நினைத்து கொண்டு இருக்கும்போது காலன் வருவானா? அன்னையே அல்லவா நம்மளை ஆட்கொள்வாள். அப்படி இருக்கும்போது இந்த விதமான பயம் வாராது. அதனால் அன்பர்களே மறந்துவிடாமல் இந்த பாடலே நாள்தோறும் ஓதுங்கள் என்ற குறிப்பை தான் இங்கே அபிராமி பட்டர் நமக்காக பாடி அருள் செய்திருக்கின்றார். அற்புதமான பாடல். இந்த பாடலை படிக்கும்போதே நமக்கு அந்த பொருள் புரிந்திருக்கும். யம பயம், காலன் நமக்கு அந்த மரண பயத்தை தரக்கூடிய ஒரு நிலை வாராது. அந்த மரண பயமே வாராது. யமனை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. அந்த குறிப்பை தான் இந்த பாடல் வைத்து பாடி அருள் செய்திருக்கின்றார். நாமும் தினம் காலை மாலை 2 வேளையும் அன்னையை நினைந்து உருகி வழிபாடு செய்து இந்த பாடலை